பந்தியை ஆயத்தப்படுத்துங்கள். பந்தியை ஆயத்தப்படுத்துங்கள். ஜாமக்காரரை வையுங்கள். புசியுங்கள், குடியுங்கள். பிரபுக்களே, எழுந்து பரிசைகளுக்கு எண்ணெய் பூசுங்கள். பாபிலோன் தேசத்திலே எப்போதும் பண்டிகைகளும் கேளிக்கைகளும் களியாட்டுகளும் நிரம்பி இருக்கும். பாபிலோன் ராஜா கேளிக்கையில் இருந்தாலும் தேசத்தை பாதுகாப்பதற்கு அவன் ஜாமக்காரரை வைத்திருப்பான். எதிரிகள் தங்கள் தேசத்தின் மீது யுத்தம் பண்ண வந்தால் ராஜா உடனே கேளிக்கையை விட்டுவிட்டு யுத்தம் பண்ண போய்விடுவான். பாபிலோன் ராஜா தன்னுடைய அரண்மனையில் பந்தியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறான். அதே வேளையில் ஜாமக்காரரை வையுங்கள் என்றும் கட்டளையிடுகிறான். ராஜாவின் அரண்மனையில் உள்ளவர்கள் எல்லோரும் பந்தியில் புசித்து குடிக்கிறார்கள். அரண்மனையிலே பந்தி ஆயத்தப்படுத்தப்பட்டாலும் ராஜா தன்னுடைய பரிசைகளுக்கும் எண்ணெய் பூசுகிறான். தன்னுடைய யுத்த ஆயுதங்களை ஆயத்தமாக வைத்திருக்கிறான். தன்னுடைய பிரபுக்களிடம், பிரபுக்களே, எழுந்து பரிசைகளுக்கு எண்ணெய் பூசுங்கள் என்றும் சொல்லுகிறான். ஒரு பக்கத்தில் பந்தியும் மற்றொரு பக்கத்தில் யுத்தமும் ஆயத்தமாயிருக்கிறது. ஒரு பக்கத்தில் புசிப்பும் குடிப்பும் நடைபெறுகிறது. மற்றொரு பக்கத்தில் யுத்த தளவாடங்களை எண்ணெய் பூசி ஆயத்தம் பண்ணும் வேலையும் நடைபெறுகிறது. பாபிலோன் ராஜா ஐஸ்வர்யம் மிகுந்தவனாய் இருந்தாலும் மனதில் நிம்மதி இல்லாதவனாய் இருக்கிறான். அவனுடைய அரண்மனையில் விருந்து நடைபெற்றாலும் அதில் சந்தோஷமாய் பங்கு பெற முடியாதவனாய் இருக்கிறான். பாபிலோன் ராஜாவுக்கு அழிவு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால் அவனுக்குள் சந்தோஷமும் இல்லை, விருந்தை அனுபவிக்க மனமும் இல்லை. யுத்தத்தில் பரிசைகளை பயன்படுத்துவதற்கு முன்பாக அதில் எண்ணெய் பூசி தூய்மைப்படுத்த வேண்டும். பாபிலோனியர் நீண்ட காலமாக யுத்தத்தில் பரிசைகளை பயன்படுத்தவில்லை. ஆகையினால் அந்த பரிசைகள் எல்லாம் துருப்பிடித்துள்ளது.